வணக்கம். பிசி அல்லது லேப்டாப் இந்த ரெண்டுக்குமே வந்து ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டால் செய்யக்கூடிய அடிப்படை சாஃப்ட்வேர்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு சில சாஃப்ட்வேரில் வந்து நான் வந்து ஒரு வரிசையில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதில் வந்து கேட்டகரி வைஸாக வச்சுருக்கிறேன். அது என்ன கேட்டகரி அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு ஆடியோ பிளேயர். அந்த ஆடியோ பிளேயர் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, பட் அது வந்து 100% ஃப்ரீ தான். ஏஐஎம்பி எய்ம் பிளேயர் நம்ம வரிசையில் வந்து முதல்ல இருக்கிறது அதான். இந்த எய்ம் பிளேயர் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன வெர்ஷனில் இருக்குன்னா வந்து விண்டோஸ் வெர்ஷனில் இருக்குது, லினக்ஸ் வெர்ஷனில் இருக்குது, ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 64 பிட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரியாக வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து என்ன வந்திருக்குன்னா 32 பிட்டு தான் வந்திருக்கு. இந்த எய்ம்போட வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 5.40 வெர்ஷன் வந்து இதில் வந்து ஆடியோ கன்வெர்ட்டர் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து டேக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. இந்த ரெண்டு யூட்டிலிட்டியுமே வந்து இதில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து ப்ரௌசர். அது என்ன ப்ரௌசர் அப்படின்னா மொசில்லா. விண்டோஸ் நம்மளுடைய வரிசையில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த ப்ரௌசர். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ பிளேயர். இந்த வீடியோ பிளேயர் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன வீடியோ பிளேயர் அப்படிங்கிறது விஎல்சி மீடியா வீடியோ பிளேயர். இந்த விஎல்சி பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், முழுக்க ஃப்ரீ. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் கேட்டகரியை சேர்ந்தது. டிவிடி, ஆடியோ, சிடி, விசிடி எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணக்கூடியது. இதனுடைய வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 3.0.23 64 பிட்டு 40 எபி கிட்டே இருக்குது. அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ பிளேயரையும். ஆடியோ பிளேயரில் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மட்டும் வீடியோவிலேருந்து ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடியோ மற்றும் வீடியோ வந்து ரீட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரீட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரோட பேர் என்ன அப்படின்னா வந்து லா ஃபில்டர்ஸ். இந்த லா ஃபில்டர்ஸில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து லாவ் ஸ்ப்ளிட்டர், லாவ் வீடியோ, லாவ் ஆடியோ. இதுக்கு வந்து இன்ஸ்டாலர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த இன்ஸ்டாலரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து 15.4 MB ஜனவரி 12 அன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள் பார்த்திங்கன்னா வந்து என்ன அப்படின்னா வந்து சுமத்ரா பிடிஎஃப். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து பிடிஎஃப்பில் வந்து ரீட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. இதில் வந்து ஒரு சில சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது, அதையும் காட்டிடுறேன். சுமத்ரா பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். மவுஸ் சென்டர் பட்டனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் போய்க்கிருக்கோம். அதே வந்து கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஜூம் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நடக்கும். செட்டிங்ஸ்கள் இல்லை வந்து போயிங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அப்டேட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
நம்மளுடைய வெர்ஷனில் அடுத்ததாக இருக்கக்கூடியது 7-zip. இது வந்து ஒரு கம்ப்ரஷன் சாஃப்ட்வேர். வின்ட்ரேர் இருக்குது பார்த்திங்கன்னா, வின்ட்ரேரோட ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த 7-zip. அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் வந்து 7-zip வந்து ஃபைல் ஃபோல்டரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். இது வந்து 64 பிட்டில் கிடைக்குது. இதனுடைய வெர்ஷன் பார்த்திங்கன்னா 26. அடுத்ததாக இருக்கக்கூடியது குயிக் லுக். இந்த குயிக் லுக் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரோடைய ப்ரீவியூ வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து, அதாவது ப்ராப்பர்ட்டியை வந்து உடனே பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்துடும். சாஃப்ட்வேர் நேம், அது என்ன கேட்டகரி, டோட்டல் சைஸ், ஃபைல் சைஸ், ப்ராடக்ட் வெர்ஷன். இந்த விண்டோ வந்து திரும்ப போக வைக்கணும் அப்படின்னா வந்து திரும்ப ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த விண்டோ வந்து காணாமல் போயிடும். நம்மள அடுத்ததாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஆன்டிவைரஸ். நான் பயன்படுத்தக்கூடிய ஆன்டிவைரஸ் பார்த்திங்கன்னா வந்து என்னதான் விண்டோஸ் K7 ப்ரீமியம் தான். இதில் வந்து ஒரு சில டூல்ஸ் இருக்குது. விண்டோஸ் டெம்ப் கிளீனர் இருக்குது, இன்டர்நெட் டெம்ப் கிளீனர் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடுவேன். இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.